அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 21/12/2024 சனிக்கிழமை. இந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை தேனிமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். தேனிமலை முருகப்பெருமானுடைய அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் 6ஆம் நாள். இன்று கரிநாள். இன்று மாலை 3:10 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ள நாள். இன்று காலை 6:53 வரை மக நட்சத்திரமும் அதன் பின்னர் பூர நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6:23 வரை மரண யோகமும், காலை 6:53 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 5:15 முதல் 6 மணி வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்திலே சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு உள்ள நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்கள் மாலை நேரத்தின் பின்னர் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு நிற பட்டு வஸ்திரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சந்திரன் பகவானை உச்சமாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கு கவலைப்படுறதில் அர்த்தம் இல்லை. மன உளைச்சல் வேண்டாம். மாலை நேரத்தின் பின்னர் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையும். பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரர்களுடன் இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு, கலைஞர்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கின்ற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் சிலருக்கு பொறுப்பு மாற்றம் அல்லது பதவி மாற்றம் வருவதற்கான வாய்ப்புள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களுக்கு கூடுதல் நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. நண்பர்கள் வழியில் சில விரைய செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்வோருக்கு அனுகூலமான நாள். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்கள், ஏஜெண்ட்டாக இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். பணவரவு வரவேண்டியதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது ஒப்பந்தங்கள், புது அக்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், ஐடி, பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சிலருக்கு அதிகாரிகளின் தொல்லை இருக்கும். கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாளாக உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை. திருமணம், கல்யாணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். வரன்கள் விஷயத்தில் கவனம் தேவை. ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதிக்கு நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும்.
திருமணத்துக்காக, விவாகம், கல்யாணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு. வீட்டிலே சில நல்ல மாற்றங்களை செய்வீர்கள். பெண்களுக்கு அலுவலகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக அமையும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். சிலருக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், MBA படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சூரியன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். சில விஷயங்கள் உங்களுக்கே ஆச்சரியம் தர்ற மாதிரி நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்கள் ஏமாற்றத்தை தரும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக, கவனமாக, அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள். வீடு, இடம், நிலம், மனை, காணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக உள்ளது. சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சிலருக்கு வீடு மாற்றம், ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனையெல்லாம் வந்து போகும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள், யோகா ட்ரைனராக, ஆசிரியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு அஷ்டகம் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கன்னிராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு அனுகூலமான நாள். சிலருக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கின்ற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். வெளிநாட்டிலே சிவில் என்ஜினியராக வேலை செய்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனை குறையும். சகோதர சகோதரிகள் வழியிலே நன்மை உண்டு. பெண்களுக்கு புது ஆடை ஆபரணத்துக்கான சேர்க்கைக்கான வாய்ப்பு உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. மாணவர்கள், உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கின்ற வாய்ப்பெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது உங்களுடைய கையில் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது கூடுதல் பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சுக்கிர பகவானை ராசிதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, யோகமான நாள். உங்களுக்கே ஆச்சரியம் தர மாதிரி சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த இடுபறி நிலை மாறும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிப்பதில் இருந்த பிரச்சனைகள் விலகும். புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மணல், சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. சகோதர வழியிலே நன்மைகள் உண்டு. அதே மாதிரி தாய் வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். நல்ல செய்திகள் வந்து சேருமே. உங்களுக்கு இன்று நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, ஏமாற்றத்தை தரக்கூடிய நாள். சில விஷயங்களில் உங்களுக்கே சில பிரச்சனைகள் வந்து போகும். ஏமாற்றம் இருக்கும். கடன் விஷயத்திலே கவனம் தேவை. புது கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ தவிர்க்க வேண்டிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும். இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள். நாளை அந்த நிலைமை மாறும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக
மருத்துவத்துறை மாணவர்கள், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. பெற்றோருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. பிள்ளைகளுடைய படிப்பு, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக சில திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானுக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் பொறுமைக்கு சோதனை வரும், கவனமாக ஹேண்டில் பண்ணணும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே ஐடி கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். அனுகூலமான நாள். டாக்டராக இருப்பவர்கள், சர்ஜனாக இருப்பவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன், அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். புது முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும், பயன்படுத்திக்கங்க. அரசு ஊழியர்களுக்கு பணி விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு அதிகாரிகளின் தொல்லை இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் பொறுமைக்கு சோதனை வரும், ஆனால் அதையும் தாண்டி சமாளித்து ஜெயித்து விடுவீர்கள். வீட்டிலே உள்ளவர்களுடன் அனுசரித்து போகணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பெரியவர்கள் வீட்டில் உள்ள பிரச்சனை ரகசியத்தை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. இதனால் பிரச்சனை வந்து பெருசாக போகிறதுக்கான வாய்ப்பாயிடும். மாலை நேரத்தின் பின்னர் டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் செய்ய வேண்டிய நாள். சிலருக்கு வாகனங்களால் திடீர் செலவுகள் வந்து போகும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வெஹிக்கிள் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதே மாதிரி பிஸ்னஸ், தொழிலில், வியாபாரத்தில் சிலருக்கு ஊழியர்களால் பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அதற்கான முயற்சி பலிதமாகும். இன்று உங்களுக்கு நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு 5 மிளகு சிவப்பு துணியில் கட்டி தீபமேற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கும்பராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். கடன் விஷயத்திலே இருந்த தொந்தரவு குறையும். கல்வி கடனுக்காக, எஜுகேஷன் லோனுக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சி நல்ல பலனை தரும். வெளிநாட்டிலே மெடிக்கல் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள், R&D சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள், புரோகிதர்களாக இருப்பவர்கள், ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்பு வரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. சரஸ்வதி அம்பாளை வெள்ளை நிற பூக்கள், மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மீனம் ராசி என்பர்களே,
ஏற்றம் இறக்கம் உள்ள நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும், சில விஷயங்கள் தடை தாமதத்தோட இழுபறியாகும். பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் வருவதற்கான வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நன்மையை தரும். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாளாக உள்ளது. தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்போம் சில தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பார் நடத்துபவர்கள், லாட்ஜ் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. பிள்ளைகளுடைய கல்வி, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சில முயற்சி எடுப்பீர்கள். அந்த முயற்சி நல்லபடியாக நடக்கும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர், கல்யாண மண்டபம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் புது புக்கிங்ஸையும் தரக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு. காளியம்மனுக்கு சிவப்பு நிற குங்குமத்தார் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க குன்றத்தூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.